ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் 12th வந்து சாருகேசி ரிலீஸ் ஆகுது. அதுக்காக நிறைய இடத்துல ப்ரமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த டைமில் தான் ஒரு வெல் நோன் மேகசின், வெல் ரெப்யூட்டட் ஒரு மேகசின்லேருந்து எனக்கு கால் வந்தது, குமுதம், இன்டர்வியூக்காக. ஓகேன்னு இன்டர்வியூ கொடுத்தேன். படத்தை பற்றி கேள்வி, கேரக்டரை பற்றி, ரஜினி சார் மீட்டிங்கை பற்றி எல்லாமே கேள்விகள் கேட்டாங்க. இன்டர்வியூ நல்லா தான் போச்சு. இன்றைக்கி வந்து அந்த மேகசின் பப்ளிஷ் ஆகி வந்திருக்கு. பார்த்தா கடைசியாக வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்காத ஒரு கேள்வி, நான் சொல்லாத ஒரு பதில். ஏன்னு கேட்டதுக்கு வந்து என்னை இன்டர்வியூ எடுத்தவர் வந்து சப் எடிட்டர் ஆட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அவர் ஃபோன் பண்ணுறாரு. இல்லை மேடம், ஒரு டைட்டில் கவர்ச்சிக்காக நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், ஒரு சுவாரஸ்யத்துக்காகவும் டைட்டில் கவர்ச்சிக்காகவும் நான் வந்து சேர்த்துட்டேன், தப்பு தான் அப்படின்னாரு. இப்போ பப்ளிக்காக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பதிலை நீங்கள் போட்டிருக்கீங்க, ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் சாரி கேட்குறீங்க. உங்களதை நீங்கள் சொன்னீங்க, நான் இப்போ பப்ளிக்காக சொல்லலாமா நீங்கள் சாரி நீங்கள் பண்ணது தப்புன்னு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மேம் அது வந்து ஒரு இமேஜ் ஒரு தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு முகம் தெரியாத ஒரு காரணத்துக்காகவும், அவரை யாருக்கும் தெரியாதுங்கிறதுக்காகவும் அவர் அப்படி போடுறாரு. ஆனால் அவரே வந்து அவரோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும்னு பயப்படுறாரு. அப்போது நீங்கள் எழுதுறது ஒரு பப்ளிக்காக ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சனை பற்றி எழுதுறீங்க, அவங்களுக்கும் ஒரு ஹர்ட் ஆகும், இல்லை அவங்களோட இமேஜ் இப்படி போகும். அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் எழுதுறது எப்படி சரியாகும்? அது தப்பு தானே? இதை தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க குமுதம் டீம்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாரி கேட்டாங்க, பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் இனிமேல் யாருக்குமே இந்த மாதிரி பண்ண மாட்டோன்னு சொன்னாங்க. ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ குமுதம், நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப்பாக எடுத்தீங்க. எனக்கு ப்ரெசன்ட் மீடியா மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா என்னோடய கரியரில் நிறைய விதத்தில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்போவுமே நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். 1-2 பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு பிளாக் மார்க் அங்கங்கே வருது. ஸோ தயவுசெய்து உங்களோட பேரோ உங்களோட முகமோ வெளில தெரியாத ஒரு காரணத்துக்காக என்ன வேணால் எழுதலாம் அப்படின்னு இன்னொருத்தங்களை பற்றி எழுதாதீங்க. இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம யார் கேட்டாலும் முதல்ல நான் நிறைய இன்டர்வியூஸே கொடுக்கறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் அது நம்ம சொல்கிறது தான் வருதான்னு நம்ம எப்படி செக் பண்ண முடியும்? இதை நான் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். பட் எனக்கு ஜேர்னலிசம் மேலே மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. ஸோ ப்ளீஸ் யாருமே இதை பண்ணாதீங்க. நீங்கள் இமேஜினரியாக என்ன வேணால் எழுதுங்க, அது உங்களோட இமேஜினேஷன் சொல்லி எழுதுங்க. பட் நான் சொன்னேன்னு என் பேரை போட்டு இப்படி எழுதாதீங்க. திஸ் ஹேஸ் டு ஸ்டாப். தேங்க்யூ ஸோ மச்.